இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இரவு நேர வணக்கம். தர்மஸ்தலாவில் சந்தேகம் மிகுந்த இடத்தில் மருத்துவ மாணவி அனன்யா பட் என்பவர் குறைந்தது 22-23 ஆண்டுகளுக்கு முன்பு கற்பழித்து கொலை செய்யப்பட்டார் என்பது குற்றச்சாட்டு. அதை அவருடைய தாயார் சுஜாதா பட் கூறுகிறார். அவர் சாதாரண மக்களை போன்று அல்ல, நல்ல படித்தவர். அவர் ஒரு சிபிஐ ஆஃபீஸில் சுருக்கெழுத்தாளராக, அதாவது ஸ்டெனோகிராஃபர் என்று சொல்லுவார்கள், அந்த வேலை செய்துள்ளார். அவர் இதை பற்றி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கூறிய பொழுது அப்போ இருந்த காவல்துறையினர், உன் பொண்ணு யாரை கூட ஓட்டுருப்பா, போய் பாரு அப்படின்னு தகாத பதிலை சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க காவல்துறையினர். அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாக வந்து இந்த தர்மசாலாவில் தேடியிருக்காங்க. ஒரு சிலர் யாரும் பார்த்தவங்க அவங்க பொண்ணை வந்து இந்த தர்மசாலாவில் இருக்கிறவங்க தான் எடுத்து போனாங்க சொல்லியிருக்காங்க. அதை போய் அவங்க வீரேந்திர ஹெக்டேகிட்டே முறையிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் குண்டர்களால் தாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 3 வருஷம் கோமா ஸ்டேஜில் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியல. ஒரு சில 3 மாதம் 4 மாதம்லாம் வேறு யூடியூப்பில் வேறு கருத்துக்கள் வெளியாகுது. இருந்தாலும் அவங்க கோமா ஸ்டேஜில் இருந்தது உண்மை. அவங்க என்ன இப்போ சிட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் அப்படின்னு அழைக்கப்படுற மாண்புமிகு சிட்டோட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு என்னுடைய பொண்ணு உடல், அதாவது பாதிக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டார் அல்லவா குண்டர்களால், தர்மஸ்தலாவினுடைய குண்டர்களால், அது யாருன்னு தெரியாது, இருந்தாலும் சொல்கிறேன், அந்த பெண்ணுடைய உடலுடைய ஒரு எலும்பாவது எனக்கு கொடுங்க, நான் எங்கே வழக்கப்படி கீம சடங்கு செய்யணும்னு கேட்டிருக்காங்க. இது உண்மையிலேயே வந்து பயங்கர வருத்தத்தை கொடுக்கும். யார் எந்த அப்பா அம்மா வந்தாலும் செத்து போச்சு, அது வேறு விஷயம். 22 வருஷம் முன்னாடி அதாவது அக்கறை இல்லாத அப்பா அம்மா வந்தால் அதை விட்டு போயிட்டுருப்பான். எவ்வளோ பாசம் இருக்கணும்ப்பா, அதுவும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட். நம்ம எல்லாருமே யோசித்து பார்க்கலாம், அந்த உடலில் இருக்கிற ஒரு எலும்பையாவது கொடுங்கன்னு கேட்குறாங்க. உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாகுது. மக்களுடைய தீர்ப்புக்கு விட்டுறோம். இந்த கொலைகாரப்பாவங்க சீக்கிரத்தில் மாட்டி எல்லாரும் தூக்கு தண்டனைக்கு, அந்த வீரேந்திர ஹெக்டே, அவனுடைய தம்பி பசங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம், அந்த குடும்பத்தில் இருக்கிற மொத்த பேருக்கும் தூக்கு தண்டனை கிடைக்கணும். நான் சோழவரம் ஜார்ஜ் யூடியூபர் விரும்புகிறேன். என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். பயங்கரமாக எல்லாருக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அப்போ தான் எல்லாருடைய ஆன்மாக்களும் அதிலிருந்து எல்லா